பழங்காலத்தில் ஒரு ஒரு கலாச்சாரத்தை யூதர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண் வீட்டில் தான் ஒரு சில பரிசு பொருட்கள் அதெல்லாம் கொடுத்து அதை பெண்களை தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி பயங்கர வேல்லாம் வச்சு ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு அவங்களுக்கு நகைகள்லாம் போட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு வருவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரூம் தான் ரொம்ப முக்கியமாக, மணவாளன் தான் ரொம்ப முக்கியமாக, மணவாளன் தான் ரொம்ப முக்கியமாக, மணவாளன் தான் மணவாட்டிக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்களா. அப்படி நம்ம வேதத்தில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு விதமான அந்த திருமணத்தில் ஒரு கலாச்சாரம் ஒன்று ஃபாலோ பண்ணப்படுமா. என்ன அப்படின்னாக்கா, இந்த பெண் இருக்கா பார்த்தீங்களா, அவளுடைய உச்சிதங்கள், அவளுக்கு என்னெல்லாம் சமையலில் தெரியுமோ அதை சமைத்தவ வச்சிருப்பாளாம். நம்ம வேதத்தில் ஒரு வசனம் வெளிப்படுத்துதலில் வாசிக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா, நான் வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், நீ கதவை திறந்தினா நான் உள்ளே டைன் பண்ணுவேன் அப்படின்வார். புரியுதா? நான் உள்ளே டைன் பண்ணுவேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கலாச்சாரத்தில் இது ஒரு கலாச்சாரம், திருமண பண்பாடில் இது ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கான். என்ன அப்படின்னாக்கா, உள்ள அந்த பெண்மணி மணமகனுக்கு பிடித்தமானதையும் புரியுது அவளுக்கு தெரிந்த நல்ல உச்சிதங்களையும் சமைச்சு வச்சிருப்பா. இவர் கதவை தட்டும் பொழுது இவர் அந்த பானங்களை பானம் பண்ணுவாரா. அதில் திராட்சை ரசமும் உண்டாம். திராட்சை ரசத்தை சாதாரணமாக நம்ம பண்ண முடியாது, பல நாட்கள் இருந்து தான் அதை நம்ம செய்ய முடியும் இல்லையா. பல நாட்கள் இருந்து தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவ ஜனங்களே, நம்ம திருமணத்தை பற்றியே பேசிக்கிட்டு வர்றதுனால இதை நான் சொல்லிடுறேன். கானா ஒரு கல்யாணத்தில் எதை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றினாரு? தண்ணியை ஆண்டவர் மாற்றினார். தண்ணிக்கு கலரும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இப்படிப்பட்ட காரியம் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், உனக்குன்னு ஒரு கேரக்டரோ ஒரு பேட்டர்னோ எதுவுமே இல்லாமல் இருந்தாலும், நீ என்னிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது உனக்குள்ள நான் சேஞ்சஸ் பண்ண வைப்பேன். உனக்குள்ள என் மேலே வருகிறதான நேசத்தை நான் உருவாக்குவேன், உன்னை நான் மாற்றுவேன் அப்படின்றார். உனக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் மாற்றி அமைப்பேன் அப்படின்றார். தண்ணீரை போல இருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் மாற்றுவேன்.